இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, பொதுவாக இந்த மண்ணுலகத்துல சான்றுகளை கேட்டோம் பிறரை பற்றி இன்னொருவன் கொடுக்கின்ற மதிப்புகளையும் சான்றிதழ்களையும் வைத்து மதிப்பிடுகிற ஒரு உலகம். மனிதன் உண்மையில் அவனுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற அருள் நிலைகளை வைத்து தனது வாழ்வை சிந்திக்கின்றானா, அல்லது பிறர் எப்படி தன்னை பார்க்க வேண்டும், பிறருக்காக தான் தனது வாழ்வை அவன் பதிவீட்டு செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையில் இருக்கிறேனா என்ற ஒரு சிந்தனைகளை இறைவன் தர விரும்புகிறார். ஆனால் இயேசுவின் சான்றாக இயேசு சான்று பகருகிறார். என்னை நம்புங்கள், என்னை நம்புபவர் என்னை அனுப்பியவரை நம்புகிறார், என்னை அனுப்பியவரை ஏற்றுக்கொள்ளுகிறார், என் தந்தை எனக்கு சான்று பகருகிறார் என்ற ஒரு உறுதிமொழி தர விரும்புகிறார். வார்த்தையோடு பயணம் செய்து அவர் கூறுகின்ற உண்மையின் அர்த்தங்களை தெரிந்து கொள்ளுவோம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, யோவான் 10:38 சொல்லுவது போல, என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள், அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்து கொள்வீர்கள் என அவர் நமக்கு தெளிவுரை தர விரும்புகிறார். ஆம், நற்செய்தி பகுதி சற்று சிக்கலான ஒரு பகுதியாகவே பார்க்கப்படுகிறது. இயேசு தம்மை கடவுளோடு இருப்பவராகவும் கடவுள் தம்மோடு இருப்பவராகவும் சொல்லுகிறார். இதை கேட்ட யூதர்கள் வெகுண்டு சினம் கொண்டு அவர் இறைவனை பழி துரைப்பதாக குற்றம் சாட்டி கல்லால் எறிந்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள். கடவுளை பற்றி எந்த ஒரு செய்தி வந்தாலும் அது உயர்வானதாகவும் புனிதமானதாகவும் இருக்க வேண்டும் என்று யூதர்கள் நினைத்தார்கள். கடவுள் தமது கற்பனைக்கு கூட அப்பாற்பட்டவராக இருக்கிறார் என்பது யூதர்களின் எண்ணம். இந்த நிலையில் தான் இயேசு தன்னை கடவுளோடு இருப்பவராக சொல்லி காட்டுகிறார். புரிந்து கொள்ளாத ஒரு புத்தி கெட்ட மனநிலை இந்த யூதர்களிடத்தில் இருந்தது. யோவான் நற்செய்தியில் இயேசுவை பற்றி சாட்சியம் சொல்வதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக நாம் பார்க்கலாம். முதலாவது தந்தையாகி இறைவனே, இரண்டாவது தூய ஆவியானவர், மூன்றாவது திருச்சட்டம், நான்காவது இயேசுவின் சொற்கள், ஐந்தாவது இயேசுவின் செயல்கள், ஆறாவது திருமுழுக்கு யோவான், ஏழாவது ஆபிரகாம் அல்லது மோசேயை பற்றி. இந்த 7 நிலைகளும் காரணிகளும் இயேசுவை யார் என்று சாட்சியமாக நமக்கு சொல்ல விளைகிறது. ஆம், ஏனென்றால் நற்செய்தியில் தந்தை தன்னோடு இருப்பதாக சொல்லுவதன் மூலம் தந்தை தான் சொல்லும் சொற்களுக்கும் செய்யும் செயலுக்கும் சாட்சி சொல்லுகிறார் என்று விளங்குகிறார். சீடர்களும் மற்றவர்களும் புரிந்து கொள்ள இயலாமல் தடுமாறுவதை பார்க்கிறோம். நம்புங்கள், அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவளுள்ளும் இருப்பதை அறிந்து உணர்வீர்கள் என்று யோவான் 38 அவர் தெளிவுரை தருகிறார். இயேசு தம்மை தொடக்க முதலே கடவுளோடு இருப்பவராக வெளிப்படுத்தி வந்திருக்கிறார். யோவான் இதை பல இடங்களில் வலியுறுத்தி காட்டுகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அவ்வார்த்தை கடவுளோடு இருந்தது, அவ்வார்த்தை கடவுளாயும் இருந்தது. யோவான் 1:1 சொல்லுகிறது. இயேசு தொடக்க முதல் இருப்பவராகவும் தந்தையின் ஒரே பேரான வாக்குறுதியாகவும் வெளிப்படுத்தி காட்டுகிறார். கடவுளின் ஒரே பேரான மகன் இயேசு என்பது யோவான் 1:18 சித்தரித்து காட்டுகிறது. நான் தந்தையோடு இருக்கிறேன் என்று இயேசு சொன்ன பொழுது இதில் இடர்பாடல் நமக்கொன்றும் இல்லை. ஆனால் இயேசுவை குறைவாக மதிப்பிட்டு ஏற்றுக்கொள்ள மறுத்த யூதர்களுக்கு அது இறைவனை பழித்துரைப்பதாக தோன்றுகிறது. இயேசுவின் செயல்கள் உங்கள் வாழ்வில் எவ்வளவு அதிசயங்களை கொண்டு வந்து சேர்த்தது, மீட்பளிக்கும் வல்லமையை வெளிப்படுத்தி காட்டியது என்பதை நாம் அறிந்து செயலாக்கப்படுத்த வேண்டும். இயேசுவின் சொற்களை நம்பாவிடிலும் இயேசு உங்கள் வாழ்க்கையில் செய்த புதுமைகளை நினைத்து பார்த்து மீட்பளிக்கும் வல்லமையை உங்களோடு பகிர்ந்து கொண்டதை உணர்ந்து நீங்கள் இயேசுவில் நம்பிக்கை கொண்டு வாழ இன்று அழைக்கப்படுகிறோம். இயேசு என்னோடு இருக்கிறார், அவர் எனக்கான மகத்தான காரியங்களை செய்ய இருக்கிறார், சிலுவையில் எனக்காக அவர் மரித்தார், அவரது இரத்தத்தினால் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்ற எண்ணம் என்னை இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ள தூண்ட வேண்டும். வாழ்வு தரும் வார்த்தை அழைக்க வேண்டும். நற்செய்தி அறிவிக்கவும் நற்செய்தி அறிவித்துக் கொண்டு வாழ்க்கையை வாழவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இறைவன் என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை உணர நான் முயற்சி செய்கிறேனா? எனது செயல்கள் இறைவனின் உடனிருத்ததை பிறருக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறதா என்று சற்று சிந்திப்போம்.
திருப்பாடல் 23 சொல்லுவது போல, ஆண்டவர் என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் அருளும் நலமும் பேரின்பு என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவது போல, அவரது இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருக்க நாம் அவர் பிள்ளை என்ற ஒரு சான்றினை நமது வாழ்வின் மூலம் பிறருக்கு எடுத்து காட்ட வேண்டும் என்பார்ந்தவர்களே. ஆண்டவரே, என் சொல்லும் செயலும் உமக்கு சாட்சியாக இருக்கு, எனக்கு அருள் தாரும் என்று அவரிடத்துல கேளுங்கள். ஆசீர் நிச்சயம். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, உமது அன்பின் சான்றுகளை, வார்த்தைகளை வாழ்வாக்க முயற்சி செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளினை நிறைவாக தரும்படியாக உமது ஆற்றல் எங்களோடு தங்கி நிறைவின் பாதையில் நாங்கள் கடந்து செல்ல எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் அல்லாஹ்.